வணக்கம். நீங்க உங்க ஊர்ல இருந்து என்ன தேடி வந்து உங்க ப்ராப்ளத்துக்கு ஒரு விடை, ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நேற்று நீங்க எங்க கூட பேசினதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது, பழைய நினைவுகள் வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு, அதனால என்னால எதையும் பண்ண முடியல, என் மனது என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு நேற்று நீங்க சொன்னீங்க. பழைய நினைவுகள் எல்லாருக்குமே இருக்கு. அதாவது இந்த வலது பக்க மூளைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ ஜென்மத்துல நீங்க என்ன பாவகர்மங்கள் பண்ணிருக்கீங்க, அது 50 ஜென்மா இருக்கலாம், 100 ஜென்மா இருக்கலாம், இல்ல 5 ஜென்மா இருக்கலாம், இல்ல ஒரே ஜென்மமா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதனுடைய அந்த வாழ்க்கையில நீங்க என்னென்ன பண்ணீங்க, நல்லது கெட்டது, நல்ல சம்ஸ்காரங்கள் கெட்ட சம்ஸ்காரங்கள், நல்லது கெட்டது, பாவ புண்ணிய காரியங்கள், அது நினைவுகளாக தொகுக்கப்பட்டு அந்த தொகுப்பு உங்க ஆத்மா உடலை விட்டு வெளியே வர்றப்ப, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஆத்மா உடலை விட்டு வெளியே வர்றப்ப அந்த நினைவோட, இந்த மனதினுடைய அந்த நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவோட ஆத்மா இன்னொரு உடலுக்குள்ள போய் சேர்ந்து, சாதாரணமா இது வந்து இந்த வலது பக்க மூலையில ரொம்ப அடியில ரெக்கார்ட் ஆயிருக்கும். பழைய ஜென்மத்துக்கு ரொம்ப கீழே அடியில நீங்க எவ்வளவு உள்ள போனாலும் அது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கான்சியஸ் லெவல்ல, டெப்த்ல, ஆழத்துல, ஆழ் மனநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இது வலது பக்க முறையில ரெக்கார்ட் பண்ணிருக்கான் கடவுள். ஆனா இதுதான் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கு. உங்களை ஆளுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி சாப்ட்வேர் இருக்கு, அந்த மாதிரி நம்மள ஆளுறதுக்கு ஒரு சாப்ட்வேர் அந்த ஆழ் மனநிலையில கடவுள் அழிக்க முடியாதபடி போட்டுட்டான். இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாப்ட்வேரை அழிக்கலாம், அழிச்சுட்டு திருப்பி இன்னொன்னு போடலாம். அந்த மாதிரி இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறத அழிக்க முடியாது, அந்த மாதிரி போட்டிருக்கான் கடவுள். ஆனா இப்ப இந்த ESP, NLP, ஹிப்னாசிஸ் இந்த மாதிரி ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வெளிநாட்டுல அவங்க வந்து நம்ம இந்திய யோக கலைகளை பார்த்து மெஸ்மெரிசம், ஹிப்னாசிஸ், ESP, NLP, ஆல்பா மைண்ட் பவர், ஆல்பா மைண்ட் மிராக்கிள், ஏதோ பேர். மூலம் அப்பா தான். அப்பா கிட்ட இருந்து 4 ப்ரொடக்ஷன், 4 பசங்க. இனிஷியல் அப்பாது இருக்கு, ஆனா பசங்க 4 பேர், பொண்ணோ பையனோ 4 குழந்தைங்க. அந்த மாதிரி அந்த மெஸ்மெரிசத்தினுடைய குழந்தைகள் இதெல்லாம். இதனுடைய மூலமே மெஸ்மெரிசம் தான். ஆனா மெஸ்மெரிசத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய காலத்துல போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. ப்ளவுஸ் இது வரைக்கும் இருக்கும், இங்க ஏதோ தப்பமா ஒரு குச்சி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. நாளுக்கு நாளடைய இந்த கலாச்சாரம், நாகரிகம் வளர 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 எல்லாமே மாறுபட்டு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உடம்ப காமிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாமே எல்லாம் வெளிநாடு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் இந்த பழைய அந்த ஃபேஷனை திருப்பி கொண்டு வந்து அது கூட சேர்த்து தூத்துறாங்க. புது ஃபேஷனோட பழைய ஃபேஷன் வருது. அதே மாதிரிதான் மெஸ்மரிசம் நிராகரிக்கப்பட்ட ஒரு கலை. ஆனா அந்த மெஸ்மரிசத்து மூலத்தை வச்சுக்கிட்டு தான் ஹிப்னாசிஸ் வந்தது. ஹிப்னாசிஸ்ல வந்து நிறைய ஃப்ராடுங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. பெண்களை வந்து கற்பழிக்கிறது, ஏமாத்துறது, பணத்தை புடுங்கிறது, இந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க வெளிநாட்டுல. இந்தியாவில் அவ்வளவு கிடல ஹிப்னாசிஸ். ஆனா ஒரு இடத்துல ஒரு பேர் கெட்டு போச்சுன்னா அது எல்லா இடத்துலயும் பேர் கெட்டு போடும். இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சன்னியாசி ஃப்ராடு பண்ணிட்டாரு, பொம்பளை கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு ஒரு டிவிலயோ அதுலயோ வந்துருச்சுன்னா, வெறும் நம்ம இந்திய நாடு மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பரவிடும். ஓ, இந்த சன்னியாசி இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு அவங்ககிட்ட வரமாட்டாங்க. அந்த மாதிரிதான் ஹிப்னாசிஸ். ஹிப்னாசிஸ்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுலையுமே இல்ல. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல கூட அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. ஆனா ஹிப்னாசிஸ் தான் பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டா அதனால நிறைய ஃப்ராடு நடந்துருச்சு. அதனால அது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் தட்டி
அது இஎஸ்பின்னு ஒரு சிஸ்டம் பண்ணாங்க, அது கொஞ்சம் வருஷம் வண்டி ஓடிச்சு. அப்புறமா என்எல்பின்னு ஒண்ணு பண்ணாங்க, அது கொஞ்சம் வருஷம் இப்பவும் ஓடிட்டு இருக்கு. அப்புறமா என்ன ஆகி போச்சு, இப்ப அதுல இருந்து வெளியே வந்து யாரும் நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை, ஏதோ பவர் வருது ஆல்பா அது இதுன்னு புதுசா ஏதோ நிறைய வந்திருக்கு. இப்ப நான் ஏதோ ஆல்பா மைண்ட் மிராக்கிள்னு சொல்லி நான் ஒரு இதை ஒண்ணு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஹிப்னாசிஸை வச்சு அதை மேனிபுலேட் பண்ணி நான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதனுடைய மூலமே ஆல்டன் ஃபிரெடரிக் மெஸ்மர் அப்படிங்கிறவர், மெஸ்மரிசத்தை கண்டுபிடிச்சவர், அவர்தான் மூல குரு. அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் பிரிவா வந்திருக்கு. எல்லாமே மனதுக்கு சம்பந்தப்பட்டது. எப்படி நான் உங்களுக்கு சொன்ன இந்த வலது பக்க மூலையில ஜென்ம ஜென்மாந்தரத்துல என்ன நீங்க பண்ணிருக்கீங்க, நல்லது கெட்டது அழிக்க முடியாத மாதிரி கடவுள் போட்டிருக்கிறார். உயிர் அணுக்கள் எங்கெங்க இருக்கு, டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். அந்த டிஎன்ஏல வந்து உங்க கேரக்டர், உங்க பாவனைகள், நீங்க பண்ண கர்மங்கள் எல்லாமே அழியாத மாதிரி டிஎன்ஏல போட்டு வச்சிருக்கான். ஆனா இந்த வித்தியங்களை கத்துக்கிட்டு அந்த டிஎன்ஏவே நீங்க சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன இந்த கர்ம வினைகள் இருக்கு, நீங்க தியானம் மூலியமாவோ வேற ஏதோ தர்ம மூலியமாவோ எல்லாம் கழிக்கலாம் சொல்லி நிறைய வேதாந்தத்தில் நிறைய பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சயின்டிபிக்கா நீங்க உள்ள நுழைஞ்சி நீங்க அதை எடுத்து போட்டுட்டு புதுசா என்ன வேணுமோ ரிப்பேர் பண்ணி போட்டலாம். ஹார்ட் எடுத்து போடுறாங்க, கண்ணு எடுத்து போடுறாங்க, கிட்னி எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி டிஎன்ஏவே எடுத்து போட்டலாம். அவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு திறமை மனுஷனுக்கு. ஏன்னா இந்த சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் அந்த ஜென்மத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க, இனத்தை சேர்ந்தவங்க, அந்த மனித இனத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க. நீங்க ஆடோ நாயோ இல்ல புலியோ இல்ல எறும்போ இல்ல, மனித இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு. 10 பேருக்கு என்ன புத்தி இருக்கு, அந்த புத்தி உங்களுக்கு இருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இருக்கிற புத்தி உங்களுக்கு இருக்கு, உபயோகிக்க தெரியல. மகாத்மா காந்தி கிட்ட இருந்த நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கு, வெளிக்கொண்டு வர தெரியல. ரமண மகர்ஷி ஆன்மீகத்துல கடவுள்னு உயர்ந்த மட்டத்துக்கு போனவர், அந்த ஆன்மீக உணர்வு உங்களுக்கு இருக்கு, ஆனா போக முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தடைகள். என்ன தடைகள்? கர்ம வினை பயன்கள் உங்களை முன்னாடி போக விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த கர்ம வினை பயனை எடுத்து போட்டுட்டு நீங்க காந்தி ஆகலாம், நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகலாம், என் மாதிரி 10 பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு குரு ஆயிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மனசு நீங்க பண்ணிட்டீங்க, உலகத்தையே ஆட்டலாம். சுமார் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மொட்டையை அடிச்சுக்கிட்டு இந்த வெள்ளை துணியெல்லாம் போட்டுக்கிட்டு யாரோ குரு அப்படின்னு என்ன ரெகக்னைஸ் பண்ணி குருஜி குருஜி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப எங்க வீட்டுல இருந்தவங்க என்ன கேட்பாங்க, என்ன நீ என்ன ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆயிடுவியோ, என்ன நீ ஸ்ரீ ஜெகி வாசுதேவ் ஆயிடுவியோ, உன்னை நம்பி 10 பேர் உன் பின்னாடி வருவாங்களோ, நீ உருவத்தை மாத்தி ஒளிய மாத்திட்டா ஜனங்க உன்னை நம்பி வந்துருவாங்களோ அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு என் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க, கைத்தட்டலாமே. உண்மை, கண்டிப்பா மனிதன் நினைத்தால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. மனிதனுக்கு அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆன்ம பலம் தேவை. அந்த பலத்தையும் நீங்களே வரவழைச்சிக்கலாம். எங்க பலவீனம் இருக்கு, அதாவது ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, சடனா பஞ்சர் ஆயிடுது வண்டி. நீங்க வண்டியை நிறுத்திட்டு கடையில கொண்டு போய் கொடுக்குறீங்க, பஞ்சர் கடையில. அவன் எல்லாத்தையும் டயர் எல்லாத்தையும் அவுத்துட்டு அந்த டியூப் எடுத்து ப்ளோ அடிச்சு காத்தடிச்சு பாக்குறான், எந்த இடத்துல காத்து போகுதுன்னு தெரியுது. அவன் காத்தடிக்கிறதுனால தானே, அது ஓட்டை இருக்கிறதுனால தானே அந்த இடத்துல காத்து வர்றது உனக்கு தெரியுது. ஓட்டையே இல்லாத டியூப்ல ஓட்டையை கண்டுபிடிக்க முடியுமா? ஓட்டையே இல்லாத டியூப்ல காத்து வெளியே வருமா? பஞ்சர் ஓட்ட முடியுமா? அதனால வீக்னஸ் இருந்தாதான் அதை சரி பண்ண முடியும். வீக்னஸே இல்லைன்னா நீங்க மகான். சோ உங்களுக்கு வீக்னஸ் இருக்கிறதுனால மனசு பண்ணீங்கன்னா அந்த வீக்னஸ் வந்து வெளியே வரலாம். எப்படி பஞ்சர் போட்டு அந்த டியூபை திருப்பியும் வண்டிக்குள்ள போட்டு ஓட்டுறோம், அந்த மாதிரி இந்த ஓட்டை என்ன இருக்குது ரிப்பேர், அதை எடுத்து ஒட்டி சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி இந்த ஆன்மீக தியானம், இந்த ஆல்பா தியானம், இது 2 ஒளியும் நுழைஞ்சு நீங்க கண்டிப்பா சரி பண்ணலாம். ஆன்மீகத்தில் நுழைஞ்சாலும் சரி பண்ணிக்கலாம், ஆல்பா தியானத்தில் நுழைஞ்சாலும் சரி பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த ஆல்பா தியானத்தினுடைய மகிமை. எதை வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ணலாம், எதை வேண்டுமானாலும் விட்டுடலாம். கணவன் தேவையில்லை விட்டுடலாம், பண்ணீங்கன்னா விட்டுடலாம். சரியில்லாத ஒரு கணவன், கணவனுடைய வார்த்தைகள், கணவனோடு இருந்த வாழ்க்கைகள் திரும்ப 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 நினைவுக்கு வருதுன்னா அந்த நினைவையே பிடிக்க போட்டலாம். அதுதான் ப்ராப்ளம். கணவன் ப்ராப்ளம் அல்ல, நினைவுகள். அவர் எங்கேயோ இருக்கிறார், நீங்க எங்கேயோ இருக்கீங்க, உங்க வாழ்க்கை செப்பரேட்டா இருக்கு, அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருந்தா கூட அந்த பழைய நினைவுகள் உங்களை வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. அது நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். நல்ல நினைவுகளும் வாட்டம் தான், கெட்ட நினைவுகளும் வாட்டம் தான். கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாட்டத்துல இருந்து வெளியே வரலாம் இந்த தியானத்தை பண்ணீங்கன்னா. சிம்பிள் தியானம், இதை எப்படி பண்ணணும், என்ன செய்வதுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.